ப்ரோ அந்த பொண்ணு லவ் பண்றேன் ப்ரோ. நீங்க தான் சேர்த்து வைக்கணும். டேய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லவ் இல்லன்னு லவ் பண்றேன்னு சொல்லி பைத்தியமா சுத்திட்டு இருக்க. ட்ரூ லவ் ப்ரோ. இது லவ் கிடையாது. அவங்க உனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு நீ வந்து எப்படி ஃபீலிங்ஸ காட்டுறதுன்னு தெரியாம லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க. ப்ரோ நான் நம்ப மாட்டேன் போங்க. நீ 2 நாள் உடம்பு தெரியாம கஷ்டப்பட்டு இருந்த. ஹாஸ்பிடல்ல போனோம்னா டாக்டர் உன்னை கேர் பண்ணி பார்த்தாங்க. அது எப்படி லவ்வா மாறும்? இது வந்து ஒரு சிச்சுவேஷனல் கிரஷ். இல்லன்னா கிராட்டிட்யூட் பேஸ்ட் அட்ராக்ஷன். அவ்வளவுதான். இது லவ்லாம் கிடையாது. உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ லவ்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து லவ் பண்றான்னு சுத்தி கிடக்குறாங்க. அதெல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். அப்படிலாம் இல்ல. சரி இப்போ ஒண்ணு சொல்லு. உனக்கு பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் எது? எனக்கு பிடிச்ச பிளேஸ் கொல்லிமலை. வேற என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் நீ போயிருக்க? நான் எங்கேயும் போனது இல்லையா, கொல்லிமலை மட்டும் தான் போயிருக்கேன். இப்ப தெரியுதா? இப்ப வேற எங்கேயும் போய் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. அதனால அந்த பிளேஸ் மட்டும் உனக்கு ரொம்ப சூப்பராவும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காவும் உனக்கு தெரியுது. நீ மத்த இடங்கள்லாம் போன அப்படின்னா உனக்கு வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு நீ வந்துருவ. லவ் வேற, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனல் கிரஷ் வேற. அப்படியா? உன்னோட கஷ்ட காலத்துல இல்ல கஷ்ட நேரத்துல நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யாராவது அன்பு காட்டும் போது உதவி செய்யும் போது உனக்கு வந்து காதல் வர்றது கிடையாது. அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ். அது காதலா தப்பா புரிஞ்சுக்காது. சரி ஏதாவது சொல்றீங்க போங்க. சரி பசங்களாம் பிளான் பண்ணிக்கோ தடா ஃபால்ஸ் போற மாதிரி. நீ வரியா? சரி நான் வரேன். நீங்க காசு போட்டுருங்க.